காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்றைக்குரிய தியானத்திற்குரிய வசனம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கின்றேன். எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதிலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணம், தாட்ஸ்; தர்க்கம், இமேஜினேஷன், அதாவது கற்பனை; பலத்த அரண்கள், ஸ்ட்ரென்த் ஹோல்டு என்று சொல்லி 3 காரியங்கள் இதில் இருக்கின்றது. ஒன்று, பலத்த அரண்கள் எப்படி உருவானது என்பதை கவனிக்க வேண்டும். இது மனிதனுடைய நினைவில் அல்லது எண்ணத்திலே துவங்குகின்ற ஒன்று. சிந்திக்கும் மனிதனை ஒரு நாளில் 1000 எண்ணங்கள் கடந்து செல்கின்றன. இந்த எண்ணங்களை அவன் மனம் அலசி பகுத்து ஆராய்கிறது. பின்பு சில எண்ணங்களை குறுகிய கால நினைவு பதிவிலும் சில எண்ணங்களை நெடுங்கால நினைவு பதிவிலும் சேமித்து வைத்து கொள்கிறது. அதாவது சில எண்ணங்கள் நீ வேண்டாம் போ என்று சொல்லி ஒமிஷன், டெலிட்டட் போன்ற ஒரு காரியங்களை என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக நிராகரித்து விடுகிறது. இப்படி நாம் சேமித்து வைக்கப்பட்ட எண்ணங்கள் தான் நாம் நாளடைவில் பலத்த அரண்களாக மாறுகிறது. சுவர் கட்ட ஒரு செங்கலின் மீது மறு செங்கலை அடுக்குவது போல பிறகு ஒரு பெரும் மதில் சுவர் போல் ஆகிறது. இது எப்படி உருவானது? யார் இதை கட்டி எழுப்பினார்கள்? நீங்கள் தான் அதை கட்டி எழுப்பினீர்கள். கவலை, திகில், பயம் என்கின்ற பலத்த அரணும் மனிதனின் எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பிறகு கற்பனையாக உருவெடுத்து பலத்த அரண்களாக வளர்ந்து நிற்கின்றது. இந்த பயம் அவனது சிந்திக்கும் மனதை செயலிழக்க செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே என்று 365 இடத்திலே சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த எண்ணம் மனிதனை பற்றி பிடிக்கும் பொழுது அது சரீரத்தையும் மனதையும் பலமாக பாதிக்கிறது. ஆகவே தான் வேதம் என்ன சொல்கிறது? பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறது. நாம் சிலவற்றை பார்க்கின்றோம், படிக்கின்றோம், காதுகளினாலே கேட்கின்றோம். இவற்றை செய்யும் பொழுது நம் இருதயம் பட பட என்று அடிக்கிறது, பீதி கிளம்புகிறது, மனதிற்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, சரீரமும் சோர்ந்து போய்விடுகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று. இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் என்றைக்குமே சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யும்படியாக கர்த்தர் தாமே உங்களை எச்சரித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிப்போமா? எங்களையும் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக இந்த வார்த்தை மூலியமாக நீர் எங்களோடு கூட பேசினீரே, அதற்காக நன்றி தகப்பனே. எண்ணம்
கற்பனை பலத்த அரண்கள் எப்படி உருவானது என்று சொல்லி இதை பார்க்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி உள்ளதை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் இந்த வசனத்தை கேட்ட நாங்கள் இனி பயப்படாமல், திகைக்காமல், கலங்காமல், என் தேவனாகி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கவலைகளையெல்லாம் பயத்தையெல்லாம் போக்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை தந்திரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளும் பலப்படுத்தும் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.